இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா C1 வகையில டே 44க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல். ஒரு நம்பர் இருக்கு, அதோட தலைகீழி அப்படின்னா 1/x. சரிங்களா? இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வருதா? x plus 1/x = 65/8 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கீழே 8 இருக்கா, அப்போ டைரக்டா இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 8 plus 1/8, 8 8 64, 64 plus 1 65/8. ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. ஒரு நம்பரு அதோட தலைகளி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 65/8 வருது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து செகண்ட் சம். 2:7 இருபடி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருபடி விகிதம்னா வேற ஒன்றும் இல்லை, இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா போதும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4:7 ஸ்கொயர் பண்ணா 49. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதே மும்மடி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மடி விகிதம்னா வேற ஒண்ணும் இல்ல, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கியூப் பண்ணா போதும். ஓகேவா? அப்போ இதுல வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்து மூணாவது கொஸ்டின். இரு எண்களின் மீ போக்கா. அப்போ ஹச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, எல்சிஎம் வந்து 154. இரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, ரெண்டு நம்பரை வந்து XYன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து x plus y வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த XA YA HCF LCM இதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மையும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ XY = எல்சிஎம் வந்து 154, HCF வந்து 2, அப்போ 308. சரிங்களா? இது இருக்கட்டும். இப்போ இந்த x minus y, x plus y, xy இதை ரிலேட் பண்ற மாதிரி இயற்கணிதத்துல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, x plus y the whole square minus x minus y the whole square = என்ன வரும்னா 4xy-ன்னு வரும். சரிங்களா? இப்ப தெரிஞ்சாலும் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. x plus y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். = இந்த மைனஸ் அந்த பக்கம் போனா பிளஸ்ன்னு மாறிடும். 4 × xy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 308 பிளஸ் x மைனஸ் y வந்து 8. 8 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை பெருக்குனா என்ன வரும்? 8 32, 3 12 பிளஸ் 8 64. அப்போ 1296ன்னு வரும். இது வந்து நமக்கு x plus y தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்க வந்து என்ன வரும்னா 36ன்னு வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சம் இருக்கும். ஓகே, அந்த சம் தான் நினைக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4வது கொஸ்டின் பாருங்க. இதை ரெண்டையும் பெருக்க சொல்றாங்க. ஓகேவா? இது வேற ஒண்ணுமே இல்லை, இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு இயற்கணிதத்துல ஃபார்முலா இருக்கும். அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மேல உள்ளதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, a plus b into a square minus ab plus b square by கீழே உள்ளது வந்து எதோட ஃபார்முலா அப்படின்னா a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ அங்க வந்து என்ன வரும்னா a plus b தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a மைனஸ் b இன்ட்டு a plus b பை கீழே a மைனஸ் b. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுல ஒண்ணு இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்னா இது மட்டும் இருக்கும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த 5. ரூபாய் 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 840. 3 வருஷத்துக்கு 800. ஓகே, அப்ப கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்னா 40ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தொடர்ச்சியான வருஷம் கொடுத்து கூட்டு வட்டியில
நம்ம வட்டி கண்டுபிடிச்சோம்னா இதுக்கப்புறம் நம்ம தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ 40 ஈக்குவல் டு எவ்வளவு 800 இன்ட்டு இங்கே வந்து எவ்வளோ வரும்னா ஒரு வருஷம் ஆர் கண்டுபிடிக்கணும் பை 100. 2 0க்கு 2 0 1 இங்கே 5. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5% வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 6. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 அசல் என்ன? என்ன வந்து 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்ன வரும்? 3 வருஷம்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயரு 3 ப்ளஸ் ஆர் பை 100. அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 1134 ஈக்குவல் டு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 15%. 15/100 இன்ட்டு 15/100 3 ப்ளஸ் 15/100. ஓகே, அப்போ 1134 கீழே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். 100 இன்ட்டு 100 இன்ட்டு இங்கே ஒரு 100 பை இங்கே வந்து 15 இன்ட்டு 15. இதை எல்சிஎம் எடுத்தால் 300 315 வரும் ஈக்குவல் டு பி. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்களேன். 3 5 15 20 3 5 15 20 இங்கே 6 5 30 மிச்சம் 1 3 5 15 இங்கே 20. அடுத்து 1 இங்கே 3 3 9 மிச்சம் ஒரு 2 3 7 3 21 மிச்சம் 2 8 3 24. அடுத்து 1 1 2 6 1 இங்கே 2. அப்போ 2 4 2 8 8 2 16. அது போக ஒரு 3 0. அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா 16,000 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 7வது, ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு. கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 6a². 6a² ஈக்குவல் டு 486. அப்போ a² என்ன வரும்னா 1 6 8 6 48 1 81 81 வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அதன் பக்கப்பரப்பும் கன அளவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே 2 2 1 போல இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சு தான் ஆகணும். பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன 4a². அப்போ 4 இன்ட்டு 81 a² போல 81 1 4 4 4 8 32 324 324 இருக்கிற மாதிரி 2 இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க, இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இங்க சென்டிமீட்டர் கியூப். எப்பவுமே பரப்பு அப்படிங்கிறது எதுல வரும்னா ஸ்கொயர்ல தான் வரும். சாரி, எந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர்னு வரும். இதே இது கன அளவு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயரு அல்லது சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். கன அளவு அப்படிங்கிறது கியூப்ல வரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பக்கப்பரப்பா ஸ்கொயர்ல வரணும், அடுத்தது கியூப்ல வரணும். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கியூப் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகே, ஒரு இது கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கியூப் இதுல தான் நமக்கு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கன அளவுனா கியூப்ல இருக்கணும், பரப்புனா ஸ்கொயர்ல இருக்கணும். சுற்றளவு அப்படின்னா என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். இதுலயும் நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து 8வது, இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் R1 R2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7. கொஸ்டின் வந்து கன அளவுகளின் விகிதம் வால்யூம் 1 வால்யூம் 2 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 4/3 பை R1³ 4/3 பை R2³. இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டையுமே கியூப் பண்ணி எழுதிடுங்க. நாங்கள் 16 16 நாளா 64 7 49 49 343 64:343. இது வந்து நமக்கு புக்ல இருக்க சம் தான். 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த சம் இருக்கும். அடுத்து 9, ஒரு ஜிபி அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை 6வது உறுப்பு T6 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 972. அதன் பொது விகிதம்
ஆர் வந்து 3. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 8வது உறுப்பு. T8 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் டிஎன் ஃபார்ம்ல என்ன வரும்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஏ ஆர் பவர் 8 மைனஸ் 1, அதாவது ஏ ஆர் பவர் 6 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆர் பவர் 6 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? T6 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் 6 மைனஸ் 1. T6 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 972 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் 5ன்னு வரும். கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சாரி, இங்க வந்து தப்பா எழுதிருக்கும். 8 மைனஸ் 1 வந்து என்ன வரும்னா 7ன்னு வரும். சரிங்களா? இது இருக்கட்டும். இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஆர் பவர் 7 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஏ ஆர் பவர் 5 இன்ட்டு ஆர் பவர் 2ன்னு பிரிச்சுக்கலாமா? பேஸ் 1 கூட இருந்துச்சுன்னா பவர் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 + 2 என்ன வரும்னா 7 வரும். இந்த போர்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்னா 972 போட்டுடலாம். இன்ட்டு பொது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஸ்கொயர். 972 இன்ட்டு 9. 9 18 மிச்சம் 1, 9 63, 64 மிச்சம் 6, 9 81, 87, 8748. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். புக்கில் இதே மாதிரி ஒரு சம் இருக்கும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில். அதை ட்ரை பண்ணி பாருங்க. அங்கே வந்து T9 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். T9 கொடுத்துட்டு T7 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 10. விடுபட்ட எண்ணை காணுங்க. எப்படி போகுதுன்னு பாருங்களேன். 2 3 5 7, அடுத்து 9 வராது, 11ன்னு போகணும். ஏன்னா பிரைம் நம்பராக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ 11 ஸ்கொயர்னு வரும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கிளாசிக். இதை எப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? எக்ஸு ஓ இசட்டு ஹச்சு ஹச்சு ஆறு எக்ஸு. வேற ஒன்றுமே இல்லை. மேலே உள்ளதுக்கு பொசிஷன் பாருங்களேன். 3, எல்லோட பொசிஷனு 12, ஏ வந்து 1, எஸ் வந்து 19, ஐ வந்து 9, சி வந்து 3. மேலே உள்ளதுக்கு எப்பவும் போல ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ கீழே உள்ளதுக்கு இசட்ல இருந்து 1 2 3 கொடுத்துருவாங்க. 1 2 3. மேல 3 இருக்கா? அப்ப ரிவர்ஸ்ல 3வது என்ன வரும்? எக்ஸ் வரும். 12 ரிவர்ஸ்ல எது 12 வரும்னா ஓ வரும். இந்த மேல இதே கலர் எழுதியிருக்கிறது நம்ம எப்பவும் நம்பர் கொடுக்குறது. ரெட் கலர் எழுதியிருக்கிறது வந்து ரிவர்ஸ்ல நம்பர் கொடுக்குறது. அதே மாதிரி அங்க சைல்டு அப்படிங்கிறது என்ன வரும்? இதுல சி வந்து எக்ஸ். அப்போ இங்க எக்ஸ் வேற, ஐ வந்து 6. 3வது லெட்டர்ல 6 இருக்கிற மாதிரினா எல்லாத்துலயும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ். அப்ப இந்த ஆப்ஷன் மட்டும்தான் என்னால ஒமிட் பண்ண முடியும். அதே நேரத்துல நல்லா பாருங்களேன். எக்ஸ் எஸ் ஆர்ஓ, எக்ஸ் எஸ் ஆர்ஓ, எக்ஸ் எஸ் ஆர்ஓ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அந்த கடைசி லெட்டர் மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். கடைசி வந்து என்ன இருக்கு? டி அப்படிங்கிறது 4வது. ரிவர்ஸ்ல 4வது லெட்டர் வந்து என்ன வரும்னா டபிள்யூன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. கடைசி இதை மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா வைப்பாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 12. எக்ஸ் கமா ஒய் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அந்த டாபிக்ல இருந்து 9:15 இது ரெண்டு விகித சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப அடி கொடுங்களேன். அடி கொடுத்தா 3 5 15, 5 5 25, ஒரு 3 3, இங்க 3 3 9. அப்போ ஒய் வந்து என்ன வரும்? 15ன்னு வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ், ரெண்டாவது ஒய். 15 இருக்கிற மாதிரின்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது வராது, இது வராது. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் எடுங்க. 21:x ஈக்குவல் டு ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15:25.
இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நடுவில் உள்ள ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 3 15, 5 25, 1 இங்கே 7, அப்போ 5 35. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். எக்ஸ் வந்து 35, ஒய் வந்து 15. அதே அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் விகித சமம்னு கொடுத்துருந்தா நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே இது ரெண்டு இது சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து 13. இரு எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு. எல்சிஎம் வந்து எப்படி இருக்கான்? ஹச்சிஎஃப் போல 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நம்பர் 36, அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ஹச்சிஎஃப் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எல் ஈக்குவல் டு 6 × 12, ஆன்சரு 72. எல்சிஎம் ஹச்சிஎஃப் இந்த ரெண்டு நம்பரை ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ × பி ஈக்குவல் டு எல்சிஎம் × ஹச்சிஎஃப். ஏ வந்து 36 × பி, எல்சிஎம் வந்து 72 × ஹச் வந்து 12. அப்போ ஒரு 12 12, இங்கே 3 12 36, 1 இங்கே 24. அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னா 24. இந்த மாடலில் சம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து திருப்பி அந்த இயற்கணித அந்த அதில் இருக்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. a² + b² = 234 மற்றும் ab = 108 எனில் a + b a - b என்னன்னு கேட்குறாங்க. இது வேற ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுலேயுமே a² + b² வரும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே +2ab, இங்கே மைனஸ் இருந்தால் -2ab. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த a² + b² எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 234 + 2 × ab வந்து 108. அப்போ 234 + 108 × 2 என்ன வரும்னா 216ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 40 50 450. ஓகேவா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் a + b = √450. இது எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? அதே இதை இங்கேயும் அப்ளை பண்ணுங்க. 234 மைனஸ் இங்கே பெருக்குனா என்ன வந்துச்சு? 216. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. -216. அப்போ கழிச்சிங்கன்னா 18ன்னு வரும். ஓகேவா? 24 34 18ன்னு வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? √18. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? a + b / a - b. a + b என்ன வந்துச்சு? √450 / √18. √a / √b இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a/b அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஒரே ரூட் போட்டு எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஒரே ரூட் போட்டு எழுதுங்க. 450/18. 6 3 18. இங்கே 1 3 3, மிச்சம் 1 150. 1 6 6, இங்கே 2 12, மிச்சம் 3 30. அப்போ √25, ஆன்சரு 5ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 15வது சம். கூம்பின் ஆரம் r என்றால் அதன் கன அளவு v. அப்போ ஃபார்ம் என்ன வரும்? v = 1/3 πr²h. கூம்பின் ஆரத்தை ரெட்டித்தால் அதன் கன அளவு v1. கூம்பின் ஆரத்தை ரெண்டால பெருக்கிறோம். அப்போ v1 = 1/3 πr இருக்க இடத்துல 2r தி ஹோல் ஸ்கொயர் × h. அப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4ன்னு வருமா? 4 × ரிமைனிங் உள்ளது எல்லாமே அப்படி இருக்கும். 1/3 πr²h. இங்கே வந்து v1. அப்போ v1 = 4 × இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? vன்னு போட்டுடலாமா? அப்போ v1க்கும் vக்கும் உள்ள ரிலேஷன் வந்து என்னன்னா v1 = 4v அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த 15 கொஸ்டின்ஸில் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த சம்மு இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதுவும் கொஞ்சம் எப்போவுமே நம்ம இந்த இது மட்டும்தான் பார்ப்போம். ஓகேவா? இந்த y/25 = 9/15 3 இது கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு அன்னோன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா?
எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.